கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா அச்சுறுத்தல் ஐயப்ப பக்தர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை. கார்த்திகை மாசம் மாலை அணிந்து கடுமையான விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கிற பக்தர்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த வகையில மண்டல பூஜை டிசம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிறதால கேரள மாநில அரசு பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. கூட்ட நெரிசலையும் கட்டுப்படுத்த கோவில் நிர்வாகமும் கேரள அரசும் இணைந்து செயல்பட்டு வருது. ஆல்ரெடி 22 லட்சம் பக்தர்கள் ஆன்லைன்ல முன்பதிவு செய்துள்ள நிலையில ஒவ்வொரு நாளைக்கும் 90,000 பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. பக்தர்களை கட்டுப்படுத்தி வழிநடத்த 18,741 காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில பம்பை நதியில குளிக்கும் போது பக்தர்கள் தங்களோட 2 விரல்களால மூக்கை மூடியபடி மூக்குக்குள்ள நீர் புகாத மாதிரி கவனமா குளிக்கணும்னு கேரள சுகாதாரத்துறை அறிவுறுத்தி இருக்கு. கேரளாவில் இருக்கிற நீர்நிலைகள்ல பரவி வர்ற மூளையை தின்னும் அமீபா தொற்று நோயான அமீபிக் மெனிகோ என்செபாலிட்டிஸ் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதால இந்த திடீர் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதோட கொதிக்க வச்ச நீரை குடிக்கணும், மலை ஏறும்போது மெதுவா இடைவெளி விட்டு ஏறணும், கோவிட் தொற்று போல அமீபா பரவாது அப்படிங்கறதால அச்சப்பட வேண்டாம்னு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமா கேரள பக்தர்கள் எல்லா கட்டுப்பாடுகளையும் மதிச்சு நல்லபடியா சாமி தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறது அவங்கள சபரிமலைக்கு அனுப்பி வைக்கிற குடும்பத்தினருடைய வேண்டுகோளா இருக்கு.